கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முதல்வர் விஜய் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம். கறவை மாடு, புடவை என ரூபாய் 10 லட்சம் மதிப்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அசத்திய தவகவினர். தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான ஜோசப் விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் அக்கட்சியினர் பல்வேறு மக்கள் நலப்பணிகளை மேற்கொண்டு பிரம்மாண்டமாக கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கிய கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் முரளிதரன் பொதுமக்களுக்கு பயனல் வகையில் சுமார் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஏழை எளிய குடும்பங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்காக 8 பேருக்கு விலையில்லாமல் பசுமாடுகள் மற்றும் விழாவில் பங்கேற்ற 2500 ஏழை பெண்களுக்கு புடவைகள் இலவசமாக விநியோகிக்கப்பட்டன. நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருந்த பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் என 2500 பேருக்கு இரவு உணவு விருந்து பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட செயலாளர் முரளிதரன், தமிழகத்தில் முதல் முறையாக 2 பெண்களை கொள்கை தலைவர்களாக அறிவித்த ஒரே அரசியல் கட்சி தவகதான். வீரத்துக்கு வேலுநாச்சியார், தியாகத்துக்கு அஞ்சலையமாலை கொள்கை தலைவராக அறிவித்ததனால்தான் பெண்கள் தங்கள் வாக்குகளை அள்ளி கொடுத்தார்கள் என பேசினார். தவறு செஞ்சா சுட்டி காட்டுறோம், நல்லது செஞ்சா பாராட்டுறோம், அதை யார் செஞ்சாலும் ஏத்துக்கிறோம். ஏன்னா தலைவர் நமக்கு கத்து கொடுத்தது அந்த அரசியல் தான். அப்படி நமக்கு கொள்கைனா என்ன? தமிழக வெற்றிக் கழகம் ஒரு சினிமா கட்சின்னு சொல்லும் பொழுது அந்த மாற்று கட்சியினர்களுக்கு கொள்கை சொல்லல, கொள்கை தலைவரே அறிவிச்சாரு. தமிழ்நாட்டில் கொள்கை தலைவர்களால் நிறைய கொள்கை தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் the first political party, ஒரு முதல் அரசியல் கட்சி தன் கொள்கை தலைவராக 2 பெண்களை வீரத்துக்கு வேலுநாச்சியாரும் தியாக